அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம 9ஆம் வகுப்பு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய அளபடை வகைகள் பற்றி முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். அளபடை. இப்போ இந்த அளபடையை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி சார்பெழுத்துனா நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிறணுங்க. அதாவது பொதுவாக சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். அது என்னென்னது? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்னு சார்பெழுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 வகைப்படுங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின். சார்பெழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. இதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா குறுக்கங்கள் எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. அப்போ குறுக்கம்ன்றதை நம்ம படிக்கவே இல்லைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இங்கே பாருங்களேன், குறுக்கம் அப்படின்றது 4 வகைப்படும். என்னென்ன இருக்குது? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரிங்களா? அப்போ குறுக்கம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். இதுவும் கேள்வி. அடுத்தது அளபடை எத்தனை வகைப்படும்னு கேட்பாங்க. ஸோ நீங்களே பாருங்கள், அளபடை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன இருக்குது? ஒன்று உயிரளபடை இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றளபடை இருக்குது. சரிங்களா? ஸோ இப்படியும் வினாக்கள் கேட்பாங்க. சரிங்களா? இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அதனால தான் சார்பெழுத்துக்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அளபடை. அப்போ அளபடைன்னு சொல்கிறீங்களே, அதில் அளபெடுத்தல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். அளபெடுத்தல் அப்படின்னா நீண்டு ஒலித்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக ஒரு பேச்சு வழக்கு இருக்குது. அந்த பேச்சு வழக்கில் சொற்களை நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி பயன்படுத்தும் போது சில வார்த்தைகளை பயன்படுத்தும் போது ரொம்ப நீட்டி ஒலிப்போம். அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அளபடை அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், அம்மா. நார்மலாக அம்மான்னு சொல்லணும். ஆனால் நம்ம அம்மா நான் சொல்கிறோம், அம்மா அப்படின்னு சொல்கிறோமாங்க. தம்பியை தம்பி அப்படின்னு சொல்கிறோமாங்க. ஸோ நீண்டு தான் நம்ம ஒலிக்கிறோம். நம்ம பயன்படுத்தக்கூடியதே ரொம்ப நீண்டு தான் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா அளபடை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இதில் எத்தனை வகை இருக்குன்னு சொன்னேன்? 2 வகை இருக்குது. ஒன்று என்னது? உயிரளபடை. அந்த உயிரளபடையை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு செய்யுள் இருக்குது. அதோட முதல் பகுதி இல்லைன்னா இடைப்பகுதி இல்லைன்னா இறுதி நிலை பகுதி. இந்த பகுதியில் நிற்கக்கூடிய நெடில் எழுத்துக்கள் நீண்டு ஒலிக்கும்போது அதற்கு இனமான குறில் எழுத்து அங்கே வந்தால் அதை தான் நம்ம உயிரளபடை அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். ஒரு செய்யுள், அதாவது ஒரு பாடல் இருக்குது. அந்த பாடலோட முதல் பகுதியாக இருக்கலாம், இல்லாட்டி இடைப்பட்ட பகுதியாக இருக்கலாம், இல்லாட்டி இறுதி நிலை பகுதியாக இருக்கலாம். ஸோ அங்கே ஒரு நெடில் எழுத்து வரும்போது அதற்கு இனமான குறில் எழுத்து அங்கே நீண்டு ஒலிக்கும். அதை தான் நம்ம உயிரளபடை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ கேள்வி, உயிரளபடை ஏன்னா டெஃபனிஷன் உங்களுக்கு கேட்க மாட்டான். சரிங்களா? உயிரளபடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா உயிரளபடை 3 வகைப்படும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். அளபடை அப்படின்னா 2 வகைப்படும். உயிரளபடை அப்படின்னா 3 வகைப்படும். என்னென்ன சார் இருக்குது? ஒன்று செய்யுளிசை அளபடை, அடுத்தது இன்னிசை அளபடை, அடுத்தது சொல்லிசை அளபடை. சரிங்களா? நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிறணும். இப்போ எடுத்தோடனே நம்ம செய்யுளிசை அளபடையை பற்றி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, செய்யுள் இருக்குது. அந்த செய்யுளில் ஓசை குறையுது. அந்த ஓசையை நிவர்த்தி செய்கிறதுக்காக நெடில் எழுத்துக்கள் அளபடுத்து வர்றதை செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ செய்யுளிசை அளபடைனா செய்யுளில் ஓசை குறையுது. அந்த ஓசையை நீண்டு ஒலிக்கிறதுக்கு நெடில் எழுத்துக்கள் அளபடுத்து வரும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? செய்யுளிசை அளபடைன்னு சொல்கிறோம். இங்கே கேள்வி நான் திரும்பவும் சொல்கிறேன், மேக்ஸிமம் 90% உங்களுக்கு என்ன கேட்க மாட்டாங்க? டெஃபனிஷன் கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது சிறப்பு இருக்கா, அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன, இதுதான் நமக்கு அதிகமாக கேள்விகள் கேட்பாங்க. அப்போ இங்கே பாருங்கள், இந்த செய்யுளிசை அளபடைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இதை இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேள்வி கேட்பாங்க, இசை நிறை அளபடை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி செய்யுளிசை அளபடை பின்வருவனவற்றுள் எவ்வாறு அழைக்கப்படும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ செய்யுளிசை அளபடையை இசை நிறை அளபடை. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் மொழிக்கு முதல் பகுதி இல்லைன்னா இடைப்பகுதி இல்லைன்னா இறுதி பகுதி. இங்கே ஒரு நெடில் எழுத்து இருக்கும். அந்த நெடில் எழுத்துக்கு அடுத்ததாக அதற்கு இனமான குறில் எழுத்து இருக்கும். சரிங்களா? இப்போ பாருங்கள்,
எடுத்தோடனே ஓ ஓதல் வேண்டும் சொல்லியிருக்காங்களாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிறணும். ஓ ஓதல்னா ஓவன்னா அப்படின்றது நெடில். அதுக்கப்புறம் பாருங்கள், அதற்கு இனமான குறில் எழுத்து எது? ஓ. அப்போ என்னன்னு சொல்லியிருக்காங்க, இது மொழிக்கு முதல்லே வருதா? அப்போ ஓ ஓதல் வேண்டும் அப்படின்றது மொழிக்கு முதல்லே வரும். அப்போ இது என்ன வகை அப்படின்னு கூட கேட்கலாம். மொழிக்கு முதலில் வரக்கூடிய செய்யுளிசை அளபடை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், உரா அர் குறு நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ உரா பாருங்கள், இங்கே சொல்லியிருக்கிறது வந்து ராவண்ணா, அதுக்கப்புறம் ஆனா சொல்லியிருக்காங்க. இந்த ராவண்ணாவுக்கு நீங்கள் நெடில் எழுத்து ஆவண்ணா. அப்போ அதற்கு இனமான குறில் எழுத்து என்னது? ஆனா. சரிங்களா? அப்போ உரா அர் அப்படின்றது மொழிக்கு இடைப்பட்ட பகுதியில் வருது. அதனால் அது வந்து மொழி இடை. சரிங்களா? அடுத்தது பாருங்கள், மொழி இறுதி என்ன சொல்லியிருக்காங்க? படா ஆ சொல்லியிருக்காங்களாங்க. அப்போ டாவண்ணா அதே தான் இங்கேயும். அப்போ டாவண்ணாவுக்கு ஆவண்ணான்னு சொல்லுவோமாங்க. அதற்கு இனமானது என்னதுங்க? குறில் எழுத்து ஆனா. சரிங்களா? அப்போ இது வந்து எதில் வருது? இறுதியில் வருது. நீங்கள் இறுதினா என்ன பார்க்கணும்? அந்த எழுத்து எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இருக்கா, இடைப்பட்ட பகுதியில் இருக்கா, இறுதியில் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து செய்யுளிசை அளபடை. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. அடுத்தது பாருங்கள், இன்னிசை அளபடை. அப்போ இன்னிசை அளபடைனா செய்யுளில் ஓசை குறையலைங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து செய்யுளில் ஓசை குறையுதுன்னு சொன்னேன். ஆனால் இன்னிசையை பொறுத்த வரைக்கும் செய்யுளில் ஓசை குறையாது. ஆனால் இனிய ஓசைக்காக இங்கே என்ன பண்ணோம்? குறில் நெடிலாக மாறி அளவெடுக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? நெடிலை தொடர்ந்து என்னாகும்? குறில் எழுத்து வரும். சரிங்களா? இங்கே ஓசை குறையலை, இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க? இனிய ஓசைக்காக குறில் எழுத்து நெடில் எழுத்தாக மாறி வரதை தான் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? இங்கே இது வந்து என்னதுங்க, உங்களுக்கே தெரியும். கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. சரிங்களா? ஸோ தேவைப்படுறப்ப பேயாமல் அழிக்கிறதும் மழை தான். தேவைப்படும் போது பேஞ்சு, அதாவது என்னது, தேவைப்படும் போது பேயாமல் அழிக்க வைக்கிறதும், தேவையில்லாதப்போ பேஞ்சும் அழிக்க வைக்கிறதும் மழை தான் அப்படின்றத வள்ளுவர் சொல்லியிருப்பார். இங்கே கெடுப்பதும் எடுப்பதும் அது கொடுத்தாலே போதுமானது. ஆனால் இனிய ஓசை வர்றதுக்காக கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? இங்கே என்ன இருக்குது? தும், அது வந்து தூவும் அப்படின்னு வந்திருக்கா? அப்போ குறில் நெடிலாக வருது இனிய ஓசைக்காக. ஸோ இதுதான் வந்து என்னது? இன்னிசை அளபடை. அப்போ இன்னிசை அளபடைனா நீங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கெடுப்பதுவும் எடுப்பதுவும், இவ்வளோ தான். தூவும் தூவும் தான் மேக்ஸிமம் நமக்கு எக்ஸாம்பிளாக வைப்பாங்க. சரிங்களா? அடுத்தது சொல் இசை அளபடை. சரிங்களா? அப்போ சொல்லிசை அப்படின்னா ஒரு சொல். அது என்ன சொல்? ஒரு பெயர் சொல். அப்போ செய்யுள்ள ஒரு பெயர் சொல் வந்து எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுக்கும். அது என்ன சார் எச்சம்? எச்சம்னா முற்று பெறாத வினை தான் எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல்லே நம்ம எச்சத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். சரிங்களா? அப்போ செய்யுள்ள ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுக்கிறத தான் சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ சொல்லிசையை பொறுத்த வரைக்கும் உரநசையி வரநசையி இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஈன்னு மேக்ஸிமம் முடியுங்க. சரிங்களா? இதில் நசை பொதுவாக உரநசையின்னு இருக்காங்க. அதில் அந்த நசை அப்படின்னா தமிழில் என்ன மீனிங் அப்படின்னா விருப்பம்னு அர்த்தம். சரிங்களா? அது நசையின்னு வரும்போது அது எப்படி அளவெடுக்குது? அதாவது அதனுடைய பொருள் எப்படி மாறுது? விரும்பி அப்படின்னு மாறுது. அப்போ விருப்பம் அப்படின்றது விரும்பின்னு என்ன ஆகுது? ஒரு வினை எச்சமாக மாறுது. இதை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லி சொல்கிறோம்? சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறணும் அப்படின்னா, செய்யுளிசை அளபடையா ஓ ஓதல், உரா அர், படா ஆ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னிசை அளபடைனா கெடுப்பதுவும் எடுப்பதுவும், சொல்லிசை அளபடைனா உரநசையி வரநசையி. இவ்வளோ தான் சிம்பிளாக ஒரே செகண்டில் நான் படிக்கணும்னா இவ்வளோ தான். சரிங்களா? அடுத்ததுங்க, ஸோ இது வந்து உயிரளபடை. ஸோ 3 பகுதியே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஒற்றளபடை. ரொம்ப முக்கியமானதுங்க, ரொம்ப விதிவிலக்காக. சரி, இந்த கொஸ்டின்லாம் ஆல்ரெடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இப்போ இதிலே நம்ம மாற்றுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஒற்றளபடையில் கேள்வி போவாங்க. சரிங்களா? பாருங்கள், செய்யுள்ள ஓசை குறையுது,
அந்த ஓசையை நிறைவு செய்கிறதுக்கு மெய்யெழுத்துக்கள் 10 மெய்யெழுத்தும் ஒரு ஆயுத எழுத்தும் ஆக மொத்த எழுத்துக்கள் 11 எழுத்துக்கள் அளபெடுத்து வர்றதை தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். இதை ஏன் சார் இவ்வளோ நீங்கள் டீட்டெயிலாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஒற்றளபடையில் அளபெடுக்கக்கூடிய மெய்யெழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டாங்கன்னா 10 தான் நீங்கள் சொல்லணும். ஆயுத எழுத்துனா சொல்லி போடுவீங்க, ஒன்றுன்றதே உலகத்துக்கே தெரியும். சரிங்களா? அப்போ மெய்யெழுத்துக்கள் எத்தனை அளபெடுக்கும்னா 10. இதே இது உங்களுக்கு கேள்வி ஒற்றளபடையில் அளபெடுக்கக்கூடிய எழுத்துக்களின் எண்ணிக்கை எத்தனைன்னா மொத்தம் 11 சொல்லணும். சரிங்களா? சரி, அந்த 10 மெய்யெழுத்து என்னது சார்? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞஞன நமன. சரிங்களா? அடுத்தது வயலல. இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஞஞன நமன வயலல. சரிங்களா? இதில் அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, அப்படியே மெய்யெழுத்துனால எல்லாத்துக்கும் வந்து என்ன பண்ணிக்கங்க, புள்ளி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்துலேயுமே புள்ளி வச்சுக்கோங்க. அப்போ ஞஞன நமன வயலல. சரிங்களா? இதுதான் அந்த 10 மெய்யெழுத்து. அடுத்த ஆயுத எழுத்து உங்களுக்கு தெரியும். சரிங்களா? அக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த 11 எழுத்து அளபெடுக்கிறத தான் ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எடுத்துக்காட்டு தான் இங்கே கேட்பாங்க. பாருங்கள், எங்கிறைவன் எக்கிலங்கிய கைரையாய் இன்னுயிர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்குன்னு இருக்குது, அக்குன்றது இப்படி இந்த 2 முறை வந்து வரும். சரிங்களா? ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து ஒற்றளபடை அப்படின்னு கண்டுபிடிச்சிருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான பகுதி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு வினா இல்லாததுக்கு 2 வினாக்கள் இந்த பகுதியில் கேட்பாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இந்த காணொளி அமைஞ்சிருக்கும். கண்டிப்பாக தொடர்ந்து நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளுடைய வீடியோக்களையும் நம்மளுடைய சேனலையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வெற்றிக்கு வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமி என்றும் உறுதுணையாக இருக்கும். அனைவருக்கும் மிக்க நன்றி.